ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஆர்வமாகவும் கிளம்பியிருக்குங்க. ஏன்னா புது கிளாஸ் போகிறோம். அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி பழைய யூனிஃபார்மை தைச்சு, பேண்ட் கிழிஞ்சிருந்தா பேண்ட் தைச்சி வச்சிடுறது, சட்டை கிழிஞ்சிருந்தா சட்டை தைச்சி வச்சிடுறது. பொங்கல் தீபாவளி கூட ட்ரெஸ் எடுக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரெஸ்ஸாக எடுக்க வேணாம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழின் வணக்கம். இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பனிங்கு. எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஆர்வமாகவும் கிளம்பியிருக்குங்க. ஏன்னா புது கிளாஸ் போகிறோம், புது பேக்கு, புது வாட்டர் பாட்டிலு, புது புக்ஸு, நோட்ஸு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் போவோம். 80s 90s பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் பெரிய மெமரியாக இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலு திருப்பி ஓப்பன் பண்ணும்போது அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி பழைய யூனிஃபார்மை தைச்சு நைட்டே உட்காந்து தைச்சிடுறது. ரெண்டாவது செருப்புலாம் போடுறதே கிடையாது. +2 வரைக்கும் செருப்பு ஷூலாம் போடுறதில்ல. அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ்லாம் அதிகபட்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்குச்சட்டி தான். மற்றபடி பேக்கு கிழிஞ்சிருந்தால் பேக்கை தைச்சி வச்சிடுறது, பேண்ட்டு கிழிஞ்சிருந்தால் பேண்ட் தைச்சி வச்சிடுறது, சட்டை கிழிஞ்சிருந்தால் சட்டை தைச்சி வச்சிடுறது. புது யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கெலாம் அந்த உள்ள ஒரு கிராம வாழ்க்கையில் ரொம்ப ரேருங்கிற கஷ்டம்தான். அதாவது பொங்கல் தீபாவளி கூட ட்ரெஸ் எடுக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரெஸ்ஸாக எடுக்க வேணாம், யூனிஃபார்மாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஒரு யூனிஃபார்ம் எடுத்துருவாங்க. கலர் ட்ரெஸ் எடுத்தோம்னா அது எப்போ போட முடியும், யூனிஃபார்ம்லாம் ஸ்கூலுக்கு போட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த காசை யூனிஃபார்ம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. செருப்புங்கிறது மேக்ஸிமம் போட்டே போக மாட்டான். செருப்பு அப்படியே போட்டு போனாலும் கூட ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு செருப்பு ஸ்கூல் வாசல்லே கிடக்கும். ஏன்னா மறந்துட்டு வந்துடுவோம். ஏன்னா ஸ்கூலு அந்த செருப்பு ஷூலாம் போட்டு பழக்கம் இல்லையில கிராமத்தில். ரெண்டாவது ஸ்கூலுக்கு போகும்போது அதிகபட்சம் நம்மளோட பேக்குனா என்ன பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பை சரி, கூடை பை, நரம்பு பை, இவ்வளோ தான் நம்மளோட பேக். இப்போ உள்ளெல்லாம் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு ஒரு பேக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்லேடு, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஷூவு, செப்பலு, லஞ்ச் பாக்ஸு, பென்சில் பாக்ஸு, என்னென்னமோ நடக்குது. ஏன்னா நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தைங்களுக்கு படக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் 80s 90s கிராமத்தில் படிக்கும்போதெல்லாம் இட்லி தோசை அப்படிங்கும்போதே தீபாவளி பொங்கல் தான் போடுவாங்க. அதுக்கடையில் 3 நேரமும் சாப்பாடு சோறு மட்டும்தான். அதை நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அதிகபட்சம் ஊறுகாய், அதிகபட்சம் உருளைக்கிழங்கு பொரியலாம் அவங்க கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் தண்ணி சாப்பாடு தான். ஏன்னா தண்ணி சாப்பாடுனா கேட்டால் அதுக்கு குழம்பு ஊற்றினா ட்ரையாக இருக்கும். தண்ணி சாப்பாடுலாம் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தண்ணி சாப்பாடும் உருளைக்கிழங்கு இல்லை ஊறுகாய் மட்டும் தான் கொண்டு போகிறது. ஏன்னா முட்டையெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா பேய் பிடிச்சிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கிராமத்தில். ஏன்னா எங்கள் கிராமத்தில் பொறுத்தளவில் ஸ்கூலு எல்லாமே அதிகபட்சம் சுடுகாடை ஒட்டி தான் இருக்கும். கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் சுடுகாடை ஒட்டி தான் இருக்கும். எங்கள் ஊர் பொறுத்தளவு சுடுகாடை ஒட்டி தான் இருக்குது. பெரிய ஸ்கூலும் இருக்குது, சின்ன ஸ்கூலு ரெண்டுமே சுடுகாடை ஒட்டி தான் இருக்குது. கொஞ்சம் அவுட்டர்னால கொஞ்சம் பேய் அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் இருக்குது. இப்போ முட்டை சிக்கனு தான் கொண்டு போனோம் அப்படின்னா பேய் பிடிச்சிக்கணும், பயந்துருவோம் அப்படின்னு அதெல்லாம் கொடுத்துட்டு நான்வெஜ்ஜே கொண்டு போக முடியாது. என்றைக்கா ஒரு நாள் பலகாரங்கள் கொண்டு போனோம் அப்படின்னா, பலகாரங்கள் ஏதாவது இனி பலகாரம் கொண்டு போனோம் அப்படின்னா, நம்ம காலையில் போய் உட்காந்துலேருந்து 12 மணி வரைக்கும் அந்த இனி பலகாரத்து மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கும். படிப்பு மேலே ஃபோக்கஸ் இருக்காது. எப்படா பள்ளி அடிப்பாங்க, போய் சாப்பிட்லாங்கிற எண்ணம் மட்டும் தான் அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா என்றைக்கே ஒரு நாள் தானே இனி பலகாரம்லாம் வீட்டில் போடுறது, டெய்லி போட மாட்டாங்களே. என்றைக்கா ஒரு நாள் தீபாவளி பொங்கலுக்கு மிச்சம் மீசை இருந்ததெல்லாம் அடுத்த நாள் வச்சு கொண்டு வர டிஃபன் பாக்ஸில் பெரிய ஒரு மெமரிஸ் தான். அதெல்லாம் மறக்க முடியாத மெமரிஸ். ஸ்கூல் லைஃப்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது நம்ம 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் செருப்பு போட்டு ஷூ போட்டு ஸ்கூலுக்கு போன பழக்கம் யாருக்குமே கிடையாது. அப்படியே வசதியான இருக்கவங்க யாராவது ஷூ போட்டது பசங்க வந்தால் கூட அவனை கலாய்ச்சி ஓட்டி அடுத்த நாள் அவன் போட்டே வர மாட்டான். அவன் வீட்டை வச்சுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துடும். ஏன்னா ஸ்கூல் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கூட இருக்கலாம். 3 நேரம் சாப்பாடு, தனி சாப்பாடு தான். ஆனால் அவர் லைஃப்பில் ஜாலியாக இருந்தது. எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. இருக்க வச்சு சாப்பிட்டுட்டு விவசாயம் பண்ணிவிட்டு என்ன கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். கொஞ்சம் வயசாக கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பணம் வசதி எல்லாமே இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு தூரம் இருக்கோம், வரோம் போகிறோம், என்றைக்கு அவங்களும் இருக்கோம் வரோம் அப்படிங்கிறனால அந்தளவுக்கு ஒரு லைஃப்பில் ஹாப்பி கிடையாது. ஆனால் சின்ன பிள்ளையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எல்லோரும் ஒரு ஜாதி மதங்க பார்க்காம பழகிறது, எல்லார்ட்டையும் யாருக்கு எதுவுமே தெரியாது. மொபைல் ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸ்கூலுக்கு போவோம் வருவோம். ஸ்கூலுக்கு போக பிடிக்கலையா, மழை பெய்யுதா, எங்கேயாவது சகதியில் விழுந்துருந்துச்சுட்டு யூனிஃபார்ம் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு மீன் பிடிக்க போகிறது கம்மாயில் குளத்தில். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு மறுபடியும் பிடிக்கலையா, ஸ்கூலுக்கு போகிற மாதிரி பாக்ஸை கொண்டு போட்டு போகிறது, ஏதாவது கம்மாக்கரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு அந்த மாதிரி நினைவுலாம் சூப்பராக நடக்கும் கிராமங்களில். திருப்பி சனி ஞாயிறு லீவு முடிச்சு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகும்போது பிடிக்காது, மேக்ஸிமம் யாருக்குமே பிடிக்காது. அப்படி இருக்கையில் சரி இன்றைக்கி என்ன பண்ணலாம், என்ன பிளான் பண்ணலான்னு யோசிக்கும்போது, சரி இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போவோம்,
போயிட்டு வந்துட்டு பாதியிலே இருந்துடலாம், ஏதாவது காரணம் சொல்லிடலான்னு போகும்போது யோசிச்சிட்டே போகும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் முடி வெட்டலைன்னு சொல்லி வாத்தியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம்ல. கரெக்டாக ஒரு 10 மணி 10:30க்கு எங்கேயா உட்காந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுது. ஏன்டா வந்து அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் ஸ்கூலு வாத்தியார் அனுப்பிச்சி விட்டாரு, ஏன் முடி வெட்டலை அப்படின்னு. அதுக்கு 2 அடி எங்கள் அம்மா அடிப்பாங்க, 2 அடி அடிச்சுட்டு விட்டுருவாங்க. அப்படி எங்கேயாவது விளையாட போகிறது, இல்லை கம்மாயில் மீன் பிடிக்க போகிறது. லீவ் போட்டு தனியாக போகிறது இல்லை, கிட்டத்தட்ட 5 பசங்க 6 பசங்க சேர்ந்து வெளியே போகிறது. தனியாக போட்டோம் அப்படின்னா போர் அடிக்கும், வீட்டில் டிவி இருக்காது, வீட்டில் எல்லா வீட்லையும் எதுவுமே கிடையாது, டைம் பாஸ். ஒரு 5 பேர் சேர்ந்து போட்டோம்னா விளையாடலாம், போய் கம்மாயில் குடிக்கலாம், மீன் பிடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டாங்க. நல்லா லைஃப்பில் ஜாலியாக இருந்தது. புது பேக்குங்கிறதே கிடையாது. கடைசி வரைக்கும் +2லேருந்து 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் 10th வரைக்கும் நரம்பு பை, மஞ்சள் பை, கூட பை தான், தூக்குச்சட்டி சாப்பாடு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th +2க்கு அப்புறம் பேக்கே கொண்டு போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆயிடுவோம், பேக் கொண்டு போனால் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 புக்கை கையில் வச்சுட்டு, எல்லா புக்கும் எங்கே இருக்கும், கிளாஸ் ரூமில் டெஸ்க்கு கீழே, பெஞ்சுக்கு கீழே இருக்கும். எல்லா புக்கும், எல்லாரோட புக்கும் 2 புக்கு வீட்டுக்கு கொண்டு சும்மா கொண்டு போயிட்டு சைக்கிளில் கேரியரில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு கெத்து. அது ஒரு கெத்து. அந்த காலத்தில் வந்து அப்போ 80s 90ஸ்ல வந்து பெரிய அது வந்து ஒரு கெத்து. சைக்கிளில் வர்றது, நடந்து வர்றது, டிப் மாஸ் மட்டும் கையில் வச்சுக்கிறது, அதுக்கு மட்டும் கெத்து இருக்கு. ஏன்னா பசிக்கும் இல்லை, டிப் மாஸ் கையில் வச்சுக்கிறது, 2 பேக்கை மட்டும் இப்படி கேரியரில் கொண்டு வச்சுட்டு சைக்கிளில் வந்துடுறது, நடந்து வந்துடுறது. நடந்தால் மேக்ஸிமம் வர்றது. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் அந்த இலவச சைக்கிள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நான் படிக்கும்போது இலவச சைக்கிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால லைஃப் ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்தது. எந்த பாகுபாடுமே இல்லாமல், ஜாதி மதம் இல்லாமல், பணக்காரன் ஏழை எதுவும் இல்லாமல், யார் மேலேயும் பொறாமை இல்லாமல் ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்தது. இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பனிங் இல்லை, 2ஆம் தேதி. யார்த்தமாக வீட்டுக்கு கால் பண்ணேன், குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பி விட்டுறாங்க அப்படின்னாங்க. ஒரு ஞாபகங்கள்லாம், பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது, அழகான வாழ்க்கைகள்லாம் வந்தது. சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 80s 90s கிட்ஸ்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.